ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆஃப் சிஓபிடி. இந்தியாவில் வந்து சிஓபிடி தேர்ட் லீடிங் காஸ் ஆஃப் டெத் இருக்குது. அது வந்து மோஸ்ட் காமன்லி யாருக்கு வரும்னா ஸ்மோக்கர்ஸ், புகைப்பிடிப்பவங்களுக்கு வந்து ரொம்ப காமனாக வரக்கூடிய வியாதி இது. ஸ்மோக்கர்ஸ் மட்டும் கிடையாது, ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க கூட இருக்கிறவங்களும் ஒரு பேசிவ் ஸ்மோக்கர்ஸ் தான். ஸோ பேசிவ் ஸ்மோக்கர்ஸ்க்குமே வந்து இது வர அதிக வாய்ப்பு இருக்குது. மற்ற வகையான புகை எக்ஸ்போஷர் என்னென்னு பார்த்தோன்னா, விறகடுப்பில் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க. நம்ம இந்தியன் பாப்புலேஷனில் மெஜாரிட்டி ரூரல் ஏரியாஸில் வந்து இன்னுமே விறகடுப்பு தான் அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க. அந்த விறகடுப்பில் வந்து வரக்கூடிய அந்த புகையை வந்து கங்கு ஊதுறது, இந்த மாதிரி வந்து ஹாலோ டியூப்ஸ் யூஸ் பண்ணி அந்த புகை பக்கத்திலே இருந்து ரொம்ப நேரம் வேலை பார்த்து பல வருஷம் இந்த மாதிரி இதில் எக்ஸ்போஸ் ஆகிறவங்களுக்குமே அதிக பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது, முக்கியமாக பெண்களுக்குமே. மற்ற வகையான செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக் எக்ஸ்போஷர்ஸ்ன்னு பார்த்தோன்னா, இண்டஸ்ட்ரியல் ஸ்மோக்கர், அப்புறம் ஆட்டோமொபைல் பொல்யூஷன், பொல்யூட்டட் ஏரியாஸில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி எப்பயுமே ஒரு ஸ்மோக் எக்ஸ்போஸ்டாகவே இருக்கிறவங்க, பொல்யூஷனில் வேலை பார்க்குறவங்களுக்குமே அதிக ரிஸ்க் உண்டு. சின்ன வயசில் வந்து வளர்கிற வயசு 8 வயது வரைக்குமே நுரையீரல் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஸோ அந்த வளரும் பருவத்தில் வந்து அதிகமாக புகை இருக்கிற இடத்துல ஸ்மோக் எக்ஸ்போஷர் அதிகம் உள்ள சிறு குழந்தைங்களுக்குமே நாளடைவில் அவங்க பின்னாடி ஸ்மோக் பண்ணலைனாலுமே பிற்காலத்தில் 40 to 50 வயசு இருக்கும்போது அவங்களுக்கும் சிஓபிடி வர அதிக சான்ஸ் உண்டு. ஆஸ்துமா உள்ளவங்க அதில் கண்ட்ரோலாக இல்லைன்னா அதுவுமே பிற்காலத்தில் சிஓபிடியாக வர்றதுக்கு அதிக ரிஸ்க் உண்டு. தேங்க்யூ.